வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது கடகத்தில் சுக்கிரன் பெயர்ச்சியில் இந்த பயணத்தில் தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய இந்த ராசிகளின் சாதக பாதக பலன்கள் பற்றி விரிவாக நாம் பார்ப்போம். சுக்கிரன் பொதுவாக ஒரு பெண் கிரகம் என்று அறியப்படுகிறார். இவர் கவர்ச்சி மற்றும் அழகை தன்னகத்தை கொண்டு செயல்படுகிறார் என்று அறியப்படுகிறது. இந்த சுக்கிர பகவான் 7 ஜூலை 2024 மாலை 4:15 மணிக்கு கடகராசியில் தன் பயணத்தை தொடங்குகிறார். ஜோதிடத்தில் ஜாதகரின் வாழ்க்கையில் வலுவான சுக்கிரன் அவரது வாழ்க்கையில் அத்தியாவசிய திருப்தி, நல்ல ஆரோக்கியம், வலுவான மன மகிழ்ச்சி மற்றும் சந்தோஷத்தை பெற்று உயர் வெற்றியுடன் அனைத்து சாதகமான முடிவுகளையும் வழங்குவதற்கு சுக்கிர பகவான் ஜாதகருக்கு துணை புரிகிறார். ஆக கடகத்தில் சுக்கிரன் பெயர்ச்சியில் தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய இந்த 4 ராசிகளின் சாதக பாதக பலன்கள் பற்றி இப்பதிவில் விரிவாக பார்ப்போம். தனுசு ராசி மக்களுக்கு சுக்கிரன் 6 மற்றும் 11ஆம் வீடுகளை ஆட்சி செய்து தற்சமயம் 8வது வீட்டை கடக்கிறார். கடகத்தில் இந்த சுக்கிரன் சஞ்சாரம் உங்கள் முயற்சியில் தடைகளையும் அதிர்ஷ்டத்தில் சரிவையும் ஏற்படுத்தக்கூடிய நிலையில் அவர் 8ஆம் இடத்தில் ஆயுள் ஸ்தானத்தில் பயணம் செய்கிறார். இதனால் உங்கள் தொழிலிலும் தாங்கள் வேலை செய்யும் இடத்தில் உள்ள மேல் அதிகாரிகளிடம் பிரச்சனைகள் மற்றும் உங்கள் கடின உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்காமல் போகும் சூழல் இருக்கிறது. நீங்கள் செய்யும் வியாபாரத்தில் மற்றும் தொழிலிலும் நீங்கள் கவனமின்மையால் வீழ்ச்சியை அனுபவிக்கலாம். ஒருவேளை உங்களுடைய வியாபாரம் தொழிலும் நஷ்டத்தை முடிவடையும் சூழலும் இருக்கிறது. ஆகவே வியாபாரத்திலும் தொழிலும் நஷ்டம் வராமல் இருப்பதற்கு சற்று எச்சரிக்கையுடனும் கவனமுடனும் நுட்ப அறிவுடனும் சூழலை சார்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும் என்பதை மனதில் கொண்டு செயல்பட்டால் நஷ்டமடையாமல் நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். அடுத்து பொருளாதார நிதி ரீதியாக தனுசு ராசி மக்களுக்கு அதிகரித்த செலவுகள் மனக்கவலையை ஏற்படுத்தும். இதனால் தேவையற்ற மன அழுத்தத்தை உருவாக்கி கொண்டு மனச்சுமையில் கவலைப்பட்டு வாழ்வீர்கள். இதனால் தங்கள் உறவுகளிடம் குடும்ப பிரச்சனைகள் உருவாகும். உங்கள் வாழ்க்கைத்துடன் தேவையற்ற சச்சரவுகள் ஏற்படுத்தலாம். காரணம், உங்களும் போதுமான பணம் இல்லாமல் இந்த பணப்பற்றாக்குறையை உங்களை இந்த நிலைக்கு தள்ளும் என்பதை உணர வேண்டும். தங்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நன்றாக நலமாக இருப்பீர்கள். முதலில் நீங்கள் உங்களுடைய மனச்சுமையிலிருந்து வெளிவர வேண்டும். இயற்கையாக வாழ பழகிக்கொள்ளுங்கள். மற்றும் உங்கள் தாயின் ஆரோக்கியத்துக்காக நீங்கள் பணம் செலவழிக்க வேண்டிய சூழலும் இருக்கிறது. இதுவும் உங்களுக்கு தொந்தரவாக இந்த சமயத்தில் ஏற்படும். ஆக இவற்றையெல்லாம் மனதில் கொண்டு சேமிப்பில் இருக்கும் பணத்தை எடுத்து செலவு செய்து நலமாக பொழுதை கழிக்கலாம். காலங்கள் மாறும், பொருளாதாரத்தில் மேன்மை பெறுவீர்கள். அடுத்து மகர ராசி மக்களுக்கு சுக்கிரன் 5 மற்றும் 10ஆம் வீடுகளை ஆட்சி செய்கிறார். மற்றும் அவர் தற்போது 7வது வீட்டுக்கு மாறுகிறார், அதாவது களத்திரஸ்தானத்திற்கு மாறுகிறார். கடகத்தில் இந்த சுக்கிரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு புதிய நண்பர்களை உருவாக்கவும் புதிய தகவல் தொடர்புகளை பெறவும் உங்களுக்கு நலமாக இருக்கும். மற்றும் உங்களின் ஆன்மீக நோக்கங்களின் ஆர்வத்தை வளர்க்கவும், உங்கள் வேலையில் தொழில் வியாபாரத்தில் லாபம் அடையவும், நல்லதொரு மூலதனத்தை பெருக்கவும் இந்த நேரம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் என்று நம்பலாம். உங்கள் வாழ்க்கையின் புதிய திருப்திகரமான வேலைவாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம். வணிகத்தில் தொழிலில் நல்லதொரு அவுட்சோர்சிங் மூலம் நல்ல லாபத்தை நீங்கள் பெற்று நலமாக வாழ்வீர்கள். குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய சூழலும் இருக்கிறது. பொருளாதார நிதி ரீதியாக நீங்கள் கூடுதல் வருமானத்தை பெற்று சேமிப்பிற்கான வாய்ப்புகளுடன் கணிசமான அளவு பணத்தை சேமிப்பீர்கள். தங்கள் உறவுகளின் உள்ள சில கருத்து வேறுபாடுகள் காரணமாக உங்கள் வாழ்க்கைத்துடன் சூடான வாக்குவாதங்களை சில நேரங்களில் சந்திக்க நேரிடும். இருந்தாலும் நீங்கள் விட்டு கொடுத்து உங்கள் வாழ்க்கை துணையை சமாதானப்படுத்தி நலமாக வாழ்வதற்குடான சூழலும் இருக்கிறது. தங்களின் ஆரோக்கியத்தை பொறுத்த மட்டில் மகராசி மக்களுக்கு தங்கள் தந்தையின் ஆரோக்கியத்திற்காக அதிக பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும். ஆகவே தந்தைக்கு தேவையான ஆறுதல் மொழிகளை கூறி அவரை அனுசரித்து செல்வது உங்களுக்கு மிகவும் நலமாக இருக்கும். அடுத்து கும்பராசி மக்களுக்கு 4 மற்றும் 9ஆம் வீடுகளை சுக்கிரன் ஆட்சி செய்து தற்பொழுது 6ஆம் வீட்டிற்கு மாறுகிறார்.
கடகத்தில் இந்த சுக்கிரன் சஞ்சரிப்பதால் தங்களின் குடும்ப பிரச்சனை மற்றும் அதிர்ஷ்டமின்மை அதிகமாக ஏற்பட்டு சிரமத்தை நீங்கள் தழுவக்கூடிய சூழல் இருக்கிறீர்கள். இதனால் உங்களுடைய மனக்கவலை அதிகமாகும். இந்த மனக்கவலை உங்கள் தொழிலில் பிரதிபலிக்கும். நீங்கள் பெற்ற நற்பெயரை சில நேரங்கள் இழக்க நேரிடும். இதனாலும் மேற்கொண்டு மனக்கவலை ஏற்பட்டு சோம்பலால் எந்த வேலையும் செய்யாமல் வெறுமனே இருப்பதற்கு ஆயத்தப்படுவீர்கள். அது நல்லதுக்கல்ல. வியாபாரத்தில் அல்லது தொழிலில் இருக்கும் அன்பர்கள் மிதமான செயல்திறன் மற்றும் போட்டியாளர் வந்து தேவையற்ற அச்சுறுத்தல்களை எதிர்பார்த்து உங்களை நீங்கள் தாழ்த்திக் கொள்ள வேண்டாம். எதிர்த்து நின்று வெற்றி பெறுவதில் உங்களுடைய முனைப்புடன் நீங்கள் செயல்பட வேண்டும். அதனால் உங்களுடைய பொருளாதார நிதி ரீதியாக பெருகிவரும் செலவுகளை உங்களால் சமாளிக்க முடியும். மற்றும் உங்களின் அதிக பொறுப்புகள் காரணமாக சில நேரங்களில் கடன்களை எடுக்க உங்களுடைய வாழ்க்கை சூழல் கட்டாயப்படுத்தலாம். இருந்தாலும் எவ்வளவு தேவை என்பதை அறிந்து அதற்கு தகுந்தவாறு கடன்கள் எடுக்க வேண்டும். தங்கள் உறவுகளில் உங்கள் வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகள் பணப்பற்றாக்குறையால் புரிதல் இல்லாததால் எழலாம். அதற்கு உண்டான முயற்சிகளில் நீங்கள் அவர்களை புரிய வைப்பதும் குடும்பத்தில் உள்ள உறவுகளும் புரிந்து செயல்படுவதும் நன்மையாக இருக்கும். தங்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்கள் தந்தைக்காக நீங்கள் பணம் செலவழிக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. தந்தையின் ஆரோக்கியத்தை பாதுகாப்புடன் பார்த்து வருவது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். தேவைப்படும் நேரத்தில் உடனே மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுவது நல்லது. இல்லை என்றால் அதற்காக அதிக பணம் செலவழிக்க வேண்டிய சூழல் இருக்கிறது என்பதை மறக்க வேண்டாம். அடுத்து மீனம். மீனராசி மக்களுக்கு சுக்கிரன் 3வது மற்றும் 8வது வீடுகளை ஆட்சி செய்து தற்போது 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். இந்த போக்குவரத்து உங்கள் குழந்தைகளின் வளர்ச்சியை பற்றிய கவலைகளை ஏற்படுத்தும் மற்றும் அவர்கள் சார்ந்த செயல்பாடுகளுக்கு தடைகளை கொண்டு வரவும் செய்யும். மற்றும் உங்களுடைய வாழ்க்கையில் காதலில் சிறந்து விளங்குவதற்குண்டான சூழலும் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் சிறந்த வாய்ப்புகளுக்காக வேலைகளை மாற்றுவதை நீங்கள் கருத்தில் கொள்ளக்கூடிய சூழலும் இருக்கிறது. இருப்பினும் சிந்தித்து செயல்படுவது மிகவும் நன்மையாக இருக்கும். உங்களுக்கு இக்கரைக்கு அக்கறை பச்சையாக மாறிவிடக்கூடாது. அதே நேரத்தில் இது எளிதாகவும் உங்களுக்கு நடைபெறாது. வியாபாரத்தில் தொழிலில் கடும் போட்டியுடன் லாப நஷ்டம் இல்லாத ஒரு சரிசமமான நிலையை நீங்கள் சந்திக்க நேரிடும். பொருளாதார நிதி ரீதியாக மீனராசி மக்களுக்கு தங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்கான செலவுகள் உங்களை கவலையடை செய்யும். உறவுகளில் உங்கள் வாழ்க்கை துணையுடனான ஈகோ பிரச்சனைகள் நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும். தங்களின் ஆரோக்கியம் வாரியாக பார்க்கும்பொழுது உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியம் அவர்களின் படிப்பிற்காகவும் நீங்கள் அதிக செலவு செய்ய வேண்டியதை இருக்கிறது என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். மற்றும் உங்களுக்காக ஏற்படக்கூடிய சில ஒவ்வாமை தோல் பிரச்சனைகள் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று அறிவுறுத்தப்படுகிறது. ஆக இந்த பதிவை கேட்பவர்கள் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்பர்கள் யாவரும் வரமுடன் நலமாக தேக தினகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபராணி ஐஸ்வர்யம் பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். நம் குடும்ப மூத்தோர்களை வணங்குவோம். வணக்கம். நன்றி.